Good morning students. இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா electric field due to electric dipole at points on the axial line. இதில் ஃபஸ்ட்டு electric dipole என்னென்னு பார்த்துருவோம். அடுத்து axial line என்னென்னு பார்க்கலாம். Electric dipoleங்கிறது it is a distance separating two charges. The two charges are equal in magnitude and opposite in direction. Okay. இது ஓங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். இந்த டிஸ்டன்ஸ் ஏ, ஓ அண்ட் மைனஸ் கியூ வந்து ஏ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 2ஏன்னு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ டைரக்ஷன் ஆஃப் டைபோல் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. ஆல்வேஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. இது வந்து யூனிட் வெக்டர். இது வந்து டைரக்ஷன் ஆஃப் டைபோல். இதுதான் டைரக்ஷன் ஆஃப் டைபோல். ஓகே, டைபோலுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இட் இஸ் a product of charge and the distance between the charges into ஒரு யூனிட் வெக்டர். இப்போ ஆக்சியல் லைன்னா என்னென்னா டைபோலோட ஆக்சிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது ஆக்சியல் லைனு. இந்த இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிப்போம். அதே இது பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணினா அது வந்து ஈக்வட்டோரியல் டைரக்ஷன் ஆகிடும். இது ஆக்சியல் டைரக்ஷன், இது ஈக்வட்டோரியல் டைரக்ஷன். ஓகே, இப்போ நம்ம ஆக்சியல் டைரக்ஷனை பார்த்துக்குவோம். இது ஒரு டைபோல் செப்பரேட் பை த டிஸ்டன்ஸ் 2a அண்ட் சார்ஜஸ் வந்து ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. இங்கே ப்ளஸ் கியூ இந்த சைடும் மைனஸ் கியூ இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு டைரக்ஷன் ஆஃப் டைபோல் வந்து ஆல்வேஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ அண்ட் இட் இஸ் denoted பை த யூனிட் வெக்டர் பி கேப். ஓகே, இந்த ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் பின்னு. இந்த பிங்கிற பாயிண்டில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயிண்டில் இந்த ப்ளஸ் கியூனால் என்ன எஃபெக்ட் இருக்குது, இந்த மைனஸ் கியூனால் என்ன எஃபெக்ட் இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ண போகிறேன். அப்புறம் அந்த ரெண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ் கியூனால் என்ன எஃபெக்ட் இங்கே வருதுன்னு பார்க்கலாம். அதை வந்து இ ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ண இட் இஸ் வெக்டர். நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது கியூ பை 4πε0 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்போ கியூ பை 4πε0 அப்படி போட்டுடலாம். ஆருங்கிறது இந்த இடத்துல ப்ளஸ் கியூ, இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ எனக்கு இந்த டிஸ்டன்ஸு ஆறு, இது ஏ. இதுலேருந்து இதை ரெண்டையும் லெஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் ஐம் ரைட்டிங் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இ ப்ளஸ் கியூங்கிறது எனக்கு என்ன டைரக்ஷன் சொல்லியிருக்கேன், அவுட்வேர்டு. இங்கே டைரக்ஷன் ஆஃப் டைபோலும் சேம். அதனால் நான் ப்ளஸ் பி கேப் போடுறேன். இல்லை டைரக்ஷன் ஆஃப் இ ப்ளஸ் கியூ எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் நமக்கு தெரியும். எப்போயுமே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா ரேடியலி அவுட்வேர்டு. ஓகே, டைரக்ஷன். அதே மாதிரி மைனஸ் சார்ஜ் இருந்ததுன்னா இட் இஸ் ரேடியலி இன்வேர்டு. அப்போ எனக்கு இ ப்ளஸ் கியூக்கு என்ன வரணும், இது சார்ஜ் ப்ளஸ்ஸு. அப்போது எனக்கு இது ஷுட் பி ரேடியலி அவுட்வேர்டு வரும். இப்போது இங்கே மைனஸ் சார்ஜு, அப்போ ரேடியலி இன்வேர்டு வரணும். ரேடியலி இன்வேர்டுனா இந்த இடத்துல இ மைனஸ் கியூ வந்து இன்வேர்டு வரும். ஓகேயா, இப்போ இ மைனஸ் கியூ கேல்குலேட் பண்ணலாம். இ மைனஸ் கியூ எப்படி, இந்த பாயிண்டில் மைனஸ் கியூனால் என்ன இம்பேக்ட் இருக்குதுன்னு பார்க்குறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும், ஆர் ப்ளஸ் ஏ. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் ஐ எம் ரைட்டிங் ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். டைரக்ஷன் எப்படி, டைரக்ஷன் இ மைனஸ் கியூ டைரக்ஷன்னா இது டைபோல் டைரக்ஷன். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கனால நான் மைனஸ் பி கேப்னு நோட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாயிண்டில் அட் பாயிண்ட் பி என்ன கேல்குலேட் பண்ணணும், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி இண்டிவிஜுவல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸை இந்த பாயிண்டில் ஆட் பண்ணுவோம். ஸோ இ ப்ளஸ் கியூ ப்ளஸ் இ மைனஸ் கியூ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் கியூ பை இந்த வேல்யூஸை அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கியூ பை 4πε0 டிவைட் பை இங்கே ஒன்று ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், இங்கே ஆர் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் பிக்கப் இங்கே மைனஸ் கே பிக்கப். அப்படி இந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா
காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுத்துக்கோங்க. இது காமன், இது காமன், இது பி கேப்பும் காமனாக இருக்கும். இது சைனை விட்டுரு, இங்கே வந்து பி கேப்பை வெளியில் எடுத்துக்கும். ஸோ உள்ள டேர்ம்ஸ் என்ன வரும்? 1/r minus a the whole square. இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துடும். 1/r plus a the whole square. இப்போ எல்சிஎம் எடுத்தேன்னா கீழே இந்த ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணிடு, மேலே வந்து இதெல்லாம் இங்கே மல்டிப்ளை பண்ணிடு 1ஆல், இங்கே வந்து 1ஆல் r minus a the whole square மல்டிப்ளை பண்ணிக்கும். இது a plus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஸோ a square plus b square plus 2ab. நீங்கள் இது a minus b the whole square, a square plus r square minus 2ar. இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இதெல்லாம் மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகும். அப்போ காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணோன்னா ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 2ra இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கும். கீழே டினாமினேட்டரில் என்ன பண்ணுங்கள், இந்த ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏயை எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடும். அப்போது இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்கும். இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். மேலே ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 2ra, ஸோ 4ra, கீழே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆர் வந்து இஃப் இட் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னா இந்த டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணலாம், ஆர் மைனஸ் ஏ வந்து அப்ராக்சிமேட் பண்ணி ஆர் வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணிடுறோம். அப்போ இந்த காமன் டேர்ம்ஸ் அப்படி வச்சுக்கோ, 4ra, இங்கே ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ கீழே ஆர் பவர் 4 இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் ஒரு ஆர் இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் ஒரு ஆர் கேன்சல் பண்ணினா இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே கியூப் பி கேப்பு 4 பைப்ஸ்லாம் நாட் இன்ட்டு 4a டிவைட் பை ஆர் கியூப். இந்த 4a நம்ம 2 இன்ட்டு 2aன்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 2a கியூப் பி கேப்பு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது டைபோலோட மேக்னிடியூட. ஸோ 2 இன்ட்டு பி டாட்டு பி கேப்பு. ஸோ பி டாட் பி கேப்புங்கிறது நமக்கு தெரியும், டைபோல் வெக்டார் பி வெக்டார்னு போட்டுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதி 2, கே வந்து 1/4πε0, டினாமினேட்டர் அதே தான் ஆர் கியூப். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2k பி வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப். Thank you, students.